அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு ரொம்பவே ஒரு குளிர்ச்சியான சூப்பரான கம்மங்கூழ் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு கம்பு எடுத்து அலசி வச்சிருக்காங்க. அலசிட்டு அந்த மேலே பாருங்க பொட்டு மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. நான் அலசிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. 10 நிமிஷம் கழிச்சிட்டு இப்போ இதில் இருக்கிற இந்த தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிடலாங்க. வடிகட்டிட்டு இப்போ ஒரு காட்டன் கிளாத் சுத்தமான காட்டன் கிளாத் போட்டுக்கோங்க. போட்டு அதில் இந்த கம்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பரப்பி விட்டுறலாம். இது ஈரம் இல்லாமல் நல்லா உலரட்டுங்க. நம்ம தொட்டு பார்த்தா கையில் கொஞ்சமாக அந்த ஈரப்பதம் இருக்கணும், அந்த அளவுக்கு ஆறுனா போதுங்க. இப்போ பாருங்கள் நல்லா பரப்பி விட்டுட்டேன். நல்லாவே ஆறியும் வந்துருச்சு. தொட்டு பார்த்தா கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்குது. இப்போ இதை ஒன்றா சேர்த்திட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் ஒரு பாதி அளவுக்கு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மீதி இருக்கிறதும் நம்ம அரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க மீதி இருக்கிறதும் அரைச்சிட்டேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கூழ் செய்கிறதுக்காக இந்த மாவு எடுத்துக்கலாங்க. இந்த டம்ளரால் 2 டம்ளர் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு 2 டம்ளர் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் மாவு வந்திருக்கு. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த டம்ளரால் இந்த மாவு அளந்தோமோ அதே டம்ளரால் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். நான் மொத்தமாக 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு இன்னொரு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா நம்ம இன்னொரு கொஞ்சம் பவுடர் சேர்த்து போட்டோம்ல, அதனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எடுத்து வச்சிட்டேங்க. தண்ணி பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அப்படியே மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொட்டிகிட்டே கிண்டி வரணுங்க. அப்போ தான் கட்டிகள் விழாமல் இருக்கும். இந்த மாதிரி மாவு கொட்ட கொட்ட கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா சூப்பராக மாவு கட்டி இல்லாமல் அழகாக அருமையாக வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இது அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ இந்த கூழுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு இப்போ சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா கலந்து நல்லா திக்காகி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவுமே நல்லா திக்காகி வந்துருச்சு கூழ். இப்போ இந்த சமயத்தில் நம்ம குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டுட்டு ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக கம்பு வெந்து அருமையாக வந்துருச்சு பாருங்கள். அருமையாக சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாங்க. நல்லா சூடாக இருக்குது. இதை அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுருந்தோம்ல பாருங்கள், கம்பு அந்த கம்பம் கூழ் நம்ம செஞ்சோம்ல அது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா கம்மஞ்சோறாக சாப்பிடலாம். இதே நமக்கு கூழாக வேணும்னாக்கா தண்ணி ஊற்றி இதை அப்படியே ஊற வச்சிடணுங்க. இது கொஞ்சம் அப்படியே புளிக்கணும். ஓவர் நைட்டாக விட்டோம்னா அப்படியே நல்லா புளிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தண்ணி ஊற்றி விட்டுருக்கேன். நல்லா கெட்டியாக திக்காக சூப்பராக வந்துருச்சு. இப்போ அதிலிருந்து கூழ் கரைக்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்துக்கிறாங்க. எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம தயிர் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு தயிர் ஊற்றிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கரைச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு கரைக்கும் பொழுது
கட்டிகள் எதுவும் இல்லாமல் கூழ் வந்து நல்லா சூப்பராக அருமையாக இந்த மாதிரி கரைக்க வருங்க. நம்ம கரண்டியில் மிக்ஸ் பண்ணோன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கரைக்க வராது. அதனால் கை வச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக கம்மங்கூழ் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு கோப்பையில் வந்து ஊற்றிக்கலாங்க. நல்லா சூப்பராக பாரம்பரிய முறைப்படி கிராமத்து ஸ்டைலில் அருமையாக கம்மங்கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட வெங்காயம் கடிச்சும் சாப்பிடலாம், நம்ம குடிக்கலாம் கூட, இல்லை ஊறுகாய் தொட்டும் குடிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.